வணக்கம். இன்றைக்கி வேர்டில் ரெஃபரன்சஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் ஃபுட் நோட்ஸ். ஓகே, இந்த ஃபுட் நோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஆப்ஷன் மேலே அப்டேட் டேபிள் அப்படின்ற ஆப்ஷனுக்கிட்ட நான் மவுஸ் பாயிண்டரை வச்ச உடனே கீழே எனக்கு என்ன தெரியுது பார்த்தீங்களா? அதாவது அந்த வேர்டனுடைய எக்ஸ்ப்ளனேஷன், அந்த ஆப்ஷன் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கீழே காமிச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த இன்சர்ட் ஃபுட் நோட் அப்படின்றது மேலே நான் மவுஸ் பாயிண்டரை வைக்கிறேன். வச்ச உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷனுடைய ஷார்ட்கட் கீ என்ன, அந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, அப்போ அந்த ஆப்ஷனை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், அதை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அங்கே நான் வந்து இன்சர்ட் எண்டு நோட் அப்படின்றது மேலே நான் மவுஸ் பாயிண்டர் வச்ச உடனே அதை பற்றின டீட்டெயில் தெரியுது இல்லையா? ஏன் இதை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த விளக்கங்களை வந்து ஹைட் பண்ணி வைக்காமல் அங்கேயே வந்து ஃபுல்லாக அந்த இன்சர்ட் ஃபுட் நோட் அப்படின்றதுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு பேரா மாதிரி என்ட்ரி பண்ணியிருக்கலாம் இல்லையா? பட் அது வந்து எனக்கு ரெகுலராக தேவை கிடையாது. ஓகேங்களா? அப்போ அந்த வேர்டு அந்த இடத்துல, இந்த வேர்டோ அதனுடைய ஐக்கானோ அந்த இடத்துல இருந்தால் இந்த இடத்துக்கு போதுமானது. அதை பற்றி டீட்டெயிலாக தேவைன்னா அங்கே போய் நான் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு பாயிண்டரை வச்சா எனக்கு ஷோ ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? இதே மாதிரி நாமளும் உருவாக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆஸ் யூஷுவல் ஒரு 30 பேராஸ் வர்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டு, ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு தேவைப்படுது. அதை வந்து நான் பேராகிராஃப்க்கு உள்ளே என்ட்ரி பண்ண தேவையில்லை. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம ஸ்கூல்லையோ காலேஜஸ்லேயோ நோட்ஸ் எடுத்திருப்போம். ஓகே, அப்போ வந்து நமக்கு அவங்க சொல்கிற நோட்ஸில் எழுதிக்கிடுவோம். தென் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு புரிஞ்ச மாதிரி சைடில் கொஞ்சம் மார்க் பண்ணி வைப்போம் இல்லையா? அதுதான், அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. இப்போ பிக்சர்னு எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிக்சர்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து இன்னும் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா அங்கே கர்சரை வச்சுட்டு இன்சர்ட் ஃபுட் நோட்டுன்றதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பேஜ், அதாவது எந்த பேஜில் கர்சரை வச்சுட்டு ஃபுட் நோட்டை ப்ரெஸ் பண்ணிங்களோ அந்த பேஜுடைய பாட்டமில் ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு கீழே 1 அப்படின்னு நம்பர் போட்டு ஷோ ஆகும். இப்போ நான் எந்த வேர்டு கிளிக் பண்ணி அந்த ஃபுட் நோட்டை ப்ரெஸ் பண்ணணும், அந்த வேர்டனுடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் என்ன தேவையோ அதை இந்த இடத்துல நான் என்ட்ரி பண்ணிக்கலாம். இது என்ன ஆகாதுன்னா அந்த பேராவோட நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். தேவைப்பட்டால் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த வேர்டோடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தேவை என்றால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா போய் பார்த்துக்கலாம். அந்த இது ஆட் ஆகிருக்கு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த பிக்சர்ஸ்ன்ற மேலே சூப்பர் ஸ்கிரிப்ட் மாதிரி 1 அப்படின்ற நம்பர் ஆட் இருக்கு இல்லையா? அங்கே மவுஸை வச்சேன்னா நான் கீழே என்ட்ரி பண்ணேன் பார்த்தீங்களா? அது அங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஓகே, அப்போது நமக்கு வந்து ஒரு பேரா என்ட்ரி பண்ணியிருக்கோம். அந்த பேராவோட டிஸ்டர்ப் இல்லாமல், ஏன்னா அந்த பேராவோட கண்டினியூஸாக அந்த லைன்ஸ் வராமல் இருக்கணும். ஆனால் ஒருவேளை அந்த வேர்டை பற்றி ஒரு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த ஃபுட் நோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த பேஜுடைய பாட்டமில் பேஜ் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த லைனுடைய ஜாண்டில் இல்லாமல் போயிடுது. ஓகேங்களா? இது மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேறு எந்தெந்த வேர்டை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நோட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களோ அந்தந்த வேர்டுக்கிட்ட கர்சர் பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. இன்சர்ட் ஃபுட் நோட் அப்படின்றத நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரிசையாக உங்களுக்கு 1 2 3 அப்படின்ற மாதிரி அந்த வேர்டோடைய சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆப்ஷனாக வந்து ஷோ ஆகும். அந்த பவர் மாதிரி ஷோ ஆகுது இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ எப்போல்லாம் உங்களுக்கு அந்த வேர்டை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதன் மேலே மவுஸ் பாயிண்டரை கொண்டு போனாலே போதும். அந்த 2ன்ற நம்பரோ 1ன்ற நம்பர் இருக்கு இல்லையா? அங்கே மவுஸ் பாயிண்டரை கொண்டு போனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீழே என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த டீட்டெயில் நமக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ லைக் அந்த இந்த மாதிரி வைக்கும் பொழுது உங்களுக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஷோ ஆக ஆரம்பிக்கும். இது மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே அந்த பேஜுக்குள்ளே எதுக்கெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த ஃபுட் நோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்போ நான் சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து நோட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்டாஃப் சொல்லிகிட்டே வருவாங்க, நம்ம கண்டினியூஸாக எழுதிட்டே வந்துட்டுருப்போம். சில இதுக்கு வந்து அவங்க சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நமக்கு பின்னாடி மறந்துடுவோம்னு நினச்சிட்டோன்னா நமக்கு புரிஞ்ச மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்து வைப்போம் இல்லைங்களா? அது மாதிரி தான். ஓகே, அந்த பர்டிகுலர் வேர்டை பற்றினா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு சின்ன டிப்போ தேவைப்பட்டால் அதை நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி கீழே வச்சுக்கலாம். அது அந்த பேராகிராஃபோட டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்துக்கிறோம். சரிங்களா? இதுக்கு தான் இந்த ஃபுட் நோட் ஆப்ஷன். இதுலேயே எண்டு நோட்டு
ஸோ ஃபுட் நோட்டு மாதிரி தான் எண்டு நோட்டு. ஃபுட் நோட் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேஜினுடைய பாட்டம்லேயே அதை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகிடும். எண்டு நோட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு 100 பேஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டுடைய எண்டில் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஃபுட் நோட் அண்ட் எண்ட் நோட் ரெண்டுமே ஒரே பர்பஸ் தான். என்ன ஒன்று, ஃபுட் நோட் அப்படின்னா அந்தந்த பேஜு கீழேயே நம்ம அந்த பற்றின டீட்டெயில்ஸை நம்ம என்ட்ரி பண்ணி வச்சுக்கிறலாம். எண்டு நோட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஹோல் டாக்குமெண்ட்டோடைய எண்டில் போய் நமக்கு தேவையான நோட்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபுட் நோட்டுன்னு கொடுக்கும் பொழுது 1 to 3 நார்மல் நியூமரிக் நம்பர் டிஸ்பிளே ஆகும். இது எண்டு நோட்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா ரோமன் லெட்டரில் நமக்கு வந்து அந்த சூப்பர் ஸ்கிரிப்டில் டிஸ்பிளே ஆகும். அப்போ எங்கெங்கே தேவையோ அங்கே கிளிக் பண்ணுறீங்க, இன்சர்ட் எண்டு நோட்டை ப்ரெஸ் பண்ணுறீங்க, அடுத்து உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. ஓகே, சேம் எண்டு நோட் அண்ட் ஃபுட் நோட் ரெண்டுமே ஒன்று தான். அடுத்தபடி என்ன பண்ணணும், இப்போ அந்த ஃபுட் நோட் ஆப்ஷனோ எண்டு நோட் ஆப்ஷனோ எங்கே வச்சுருக்கேன்றது எனக்கு தெரியல அப்படின்னா, அந்த நெக்ஸ்ட் ஃபுட் நோட்டுன்றதுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு கர்சர் பாயிண்ட் எங்கே வச்சுருக்கீங்களோ அதுக்கு முன்னாடியா அதுக்கு பின்னாடியான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி தேடிக்கலாம். கர்சர் எங்கே வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் ஃபுட் நோட்டு, இல்லை நெக்ஸ்ட்டு ஃபுட் நோட்டு, ப்ரீவியஸ் எண்டு நோட்டு, நெக்ஸ்ட் எண்டு நோட்டு அப்படின்ற மாதிரி உங்கள் மவுஸ் பாயிண்டரை வச்சு நீங்கள் உங்களுக்கு அந்த கர்சர் பாயிண்டரை வச்சு ப்ரீவியஸை பார்க்கணுமா இல்லை நெக்ஸ்ட்டு பார்க்கணுமான்றதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணி தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு ஃபுட் நோட் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரோ யூஸ் பண்ணியும் நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ அந்த பர்டிகுலர் ஒரு நம்பரை நீங்கள் டபுள் கிளிக் அடித்தாலுமே அந்த ஃபுட் நோட்டுக்கோ எண்டு நோட்டுக்கோ ஆட்டோமேட்டிக்காக ஜம்ப் ஆகி போயிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவைன்னா அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனை எங்கே டைப் பண்ணியிருக்கோம், அது ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 2 1 அப்படின்ற நம்பர் மேலே டபுள் கிளிக் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லொக்கேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஜம்ப் ஆகி போயிடும். அடுத்து கீழே ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணணுன்னாலுமே எடிட் பண்ணிக்கிறலாம். சரிங்களா? சேஞ்ச் பண்ணணும், டெலீட் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் டபுள் கிளிக் அடிங்க, எங்கெங்கே இருக்கோ அங்கே வச்சு ஒரு டபுள் கிளிக் அந்த மூவ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ 1ன்னா 1ன்ற நம்பருக்கு நேராக போகும், 2ன்னா 2ன்ற நம்பருக்கு நேராக போகும். எடிட் பண்ணிக்கோங்க இல்லை டெலீட் பண்ணிக்கோங்க. இதை ஷோ நோட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஃபுட் நோட் ஏரியா டிஸ்பிளே ஆகணும்னா ஷோ ஃபுட் நோட்டு, எண்டு நோட் ஏரியா டிஸ்பிளே ஆகணும்னா ஷோ எண்டு நோட்டு. அது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியே நம்ம குயிக்காக வந்து மூவ் ஆகிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எண்ட் நோட் அண்ட் ஃபுட் நோட் ஆப்ஷன் மூலமாக பர்டிகுலர் வேர்டை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனை என்ட்ரி பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.